உப்புலியப்பா, என்ன இப்படி ஓட்டாண்டி ஆக்கிட்டியப்பா. அடேய் புண்ணியகோடி, எங்கடா இருக்கிற? இங்கதான்டா இருக்க. ஞான தேசிகா, நீயே இப்படி ஆயிட்டியா? அட பாவி புண்ணியகோடி, ஒரு யோசனையை கேட்டு என் பொண்ணுக்கு மாப்பிளையா ஒரு வடிகட்டின முட்டாளை கட்டி வச்ச. குடிகட்டி பறந்துகிட்டு இருந்த என்ன அடிமட்டத்துக்கு தள்ளி படிக்கட்டுல உட்கார வச்சுட்டான்டா பிச்சைக்காரனா. எது எப்படியோ சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நாளையில இருந்து பிச்சை எடுக்க இந்த பக்கம் வராது. ஏன்? இது ஏன் ஏரியா. நீ நம்ம சங்கத்துல மெம்பர் ஆயிடு, உனக்கு ஒரு ஏரியா போட்டு கொடுப்பாங்க. யாரு சொன்னான்னு பாக்குறத விட என்ன சொன்னாங்கறத பாருன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஞான தேசிகா. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. என்ன சொன்னான்னு பாக்குறத விட அது யாரு சொன்னாங்கறதையும் பாரு. மாமு, உங்க சொத்து பத்து எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, யாரையும் முட்டாள் நினைக்காதீங்க. எந்த முட்டாளா இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சோண்டு புத்திசாலித்தனம் இருக்கும், எந்த புத்திசாலியா இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சோண்டு முட்டாள்தனம் இருக்கும். மாப்பிள பழமொழிகளை மாத்தி மாத்தி சொல்லி என்ன குழப்பிட்டானுவோ. ரொம்ப குழம்புனா அப்படித்தான் மாமா. வாங்க வீட்டுல போய் கஞ்சி குடிப்போம். வரேன் வரேன். சரி இருந்து வாங்க. புண்ணியகோடி, எல்லா ஏரியாவையும் நீயே வச்சுக்க.